புரியல. அதாவது இப்போ ஏஐலயே அப்போ டைப்ஸ்லாம் இருக்கா? விகேனா அப்ப ஸ்ட்ராங் இருக்கா? அப்படி அந்த மாரி ஆமா. கேட்கிறேன். ஏஐ வந்து 3 விதமா இந்த இடத்துல பிரிக்கலாம். ஒண்ணு வந்து வீக் ஏஐ, இன்னொன்னு வந்து ஸ்ட்ராங் ஏஐ, 3வது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஏஐ. 3வதும் இருக்கு. 3வது இருக்கு. சூப்பர் நீ ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஓகே. நீங்க ஏன் நம்மள்து இப்ப இருக்கிற சிட்யூவேஷன் வந்து நம்ம இப்படி படிப்படியா வந்து விகேல இருக்கோன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? தவிர்த்து கம்பேரிசன் பண்ணி சொல்ட்டீங்கன்னா பார்க்கணும். புரிஞ்சிரும். கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு புரியணும், புரியிற மாதிரி சொல்லணும் அப்டின்னா, உங்களுக்கு சளி புடிச்சிருக்கு, கோல்டு இருக்கு. நான் டோலோ 650 உங்களுக்கு தரேன். 100% உங்களுடைய சளி கியூர் ஆயிடுமா? ஆகாது. ஆகாது. டெஃபினட்டா ஆகாது. அது வீக் ஏஐ. நாளைக்கு நான் டோலோ 750ன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். அத நான் உங்கள்ட்ட குடுக்குறேன். சரி. குடுக்குறப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கோல்டு 100% சரியாயிடும்னு சொல்லி குடுக்குறேன். அதே மாரி சரியாயிரும். அது ஸ்ட்ராங் ஏஐ. இப்ப சூப்பர் ஏஐ என்ன பண்ணும்னா, நாளான்னைக்கு டோலோ 850ன்னு ஒரு மாத்திரை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் சூப்பர் ஏஐ. அந்த மாத்திரைய நான் உங்களுக்கு குடுக்குறேன். சளிய ஜஸ்ட் லைக் தட் கியூர் பண்ணிட்டு போயிரும். அது வேற என்னென்ன வேல பண்ணும் அப்டின்னா, உங்க கிட்னில போய் கல் இருக்கா? கண்டுபிடிச்சுட்டு வந்துரும். உங்க லங்ஸ்ல எங்கேயாவது மைன்யூட்டா ஒரு நிமோனியா கோடு இருக்கா? கண்டுபிடிச்சுட்டு வந்துரும். அந்த மாதிரி கரெக்ட்டா சொல்லணும்னா, சொன்னதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும். அதுதான் சூப்பர் ஏஐ.